ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரையும் டெஸ்ட் தொடரையும் இந்தியன் அணி ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை பெற்று தொடரையும் கைப்பற்றினாங்க. இது ஒரு வரலாற்று வெற்றியாகவும் பார்க்கப்பட்டது. இந்த நேரத்தில் இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கிறதுக்கலாம் இந்தியன் அணி அடுத்த கடினமான ஒரு தொடருக்கு தயாராகிருக்காங்கன்னே சொல்ல முடியும். இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நியூசிலாந்துக்கு பயணமாயிருக்காங்க. நியூசிலாந்துக்கும் போய் சேர்ந்திருக்காங்க. இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 5 ஒருநாள் போட்டிகளையும் 3 T20 போட்டிகளையும் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இப்போ விளையாட போறாங்க. நியூசிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கணக்குல கேன் வில்லியம்சன் தலைமையில மிக சிறப்பான ஒரு அணியா இருக்கு. ஸ்ரீலங்கா நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா எல்லா போட்டிகளையுமே நியூசிலாந்து அணி மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க. அதுல டாமினண்டா விளையாடுனது துஷாரா பெரேரா மட்டும் மிக சிறப்பான ஆட்டத்தை ஸ்ரீலங்கன் அணியில விளையாடினாரு. அதை தவிர்த்துட்டு ஸ்ரீலங்கன் அணியை டாமினேட் பண்ணாங்க. ஸ்ரீலங்கன் அணி ஒரு லோவான அணியா இருந்தாலும் கூட நல்ல ஒரு டஃப் கொடுத்தாங்க. பட் இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கடுமையான ஒரு சவாலை சந்திக்க போறாங்கன்னு சொல்ல முடியும். ஆஸ்திரேலியா அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல இந்தியன் அணிக்கு அவ்வளவு சவால்கள் எதுவும் அந்த அணி கொடுக்கல. பவுலிங்ல கொஞ்சம் டஃப் கொடுத்தாலும் இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நியூசிலாந்து அந்த அணி வீரர்கள் எல்லாமே கரண்ட்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்தியன் அணி முழுமையான பலத்தை யூஸ் பண்ணா மட்டும்தான் நியூசிலாந்து அணியை வெற்றி பெறறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. 23ஆம் தேதி நடைபெற போற முதல் போட்டி தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியன் அணி எல்லாமே போய் லேண்ட் ஆயிட்டாங்க. அது அபிஷியலா பிசிசிஐயும் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த ஒரு தொடர் இந்தியன் அணிக்கு அவ்வளவு சிறப்பமா இருக்காது. ஏன்டா இதை அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா கண்டிப்பா இந்த தொடரை ஒரு வெற்றி பெறும் பட்சத்துல இந்தியன் அணி வேர்ல்டு கப்புக்கு முழுமையா தயாராயிட்டாங்கன்றதை நம்ம கண்டிப்பா எழுதி வச்சுக்கலாம். எனவே இந்த தொடரை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.